வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பத்தி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த திட்டம் பத்தின எல்லா விவரங்களையும் ரொம்ப சிம்பிளா இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல நிறைய பெண்களுக்கு அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பெரிய தொகை டெபாசிட் ஆனதா மெசேஜ் வந்திருக்கு. இப்போ இதுதான் நம்ம மாநிலத்துல ஒரே பேச்சா இருக்கு இல்லையா? சரி, அப்போ இந்த 5000 ரூபாய் எதுக்காக வந்துச்சு? இது உங்களுக்கு எப்படி பொருந்தும்? வாங்க, இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். நாம இத ஒரு 6 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த 5000 ரூபாய் பேமெண்ட் பத்தி முழுசா பார்ப்போம். அப்புறம் புதுசா எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். கடைசியா உங்க ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது, ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தா என்ன செய்யணுங்கிறதையும் பார்ப்போம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். எல்லாருக்கும் வர்ற ஒரு பெரிய கேள்வி, மாசம் 1000 தானே வரும், இப்போ ஏன் 5000 வந்திருக்கு? பாத்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய ரெண்டா பிரிக்கலாம். இதுல 3000 ரூபாய் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசத்துக்கான மாதாந்திர தொகை. மீதி இருக்கிற 2000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் சம்மர் போனஸ். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த 5000 ரூபாய் தொகை ஏற்கனவே இந்த ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நீங்க இன்னும் அந்த ஸ்கீம்ல சேரலன்னா கவலைப்படாதீங்க. நீங்க புதுசா அப்ளை பண்ணி மாசம் 1000 ரூபாய் வாங்க முடியும். அது எப்படின்னு அடுத்து பார்க்கலாம். சரி, அப்ப புதுசா இந்த திட்டத்துல சேரணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? அரசாங்கம் அடுத்த கட்ட அப்ளிகேஷனை பத்தி அறிவிச்சதும் நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். சோ கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, யாருக்கெல்லாம் இந்த திட்டத்துல சேர தகுதி இருக்கு? யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு பார்த்தா 21 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள், குடும்பத்தோட வருஷ வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கிறவங்க, அப்புறம் வருஷத்துக்கு 3600 யூனிட்க்கு குறைவா கரண்ட் பயன்படுத்துறவங்கன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, கார் மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. சரி, உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில வச்சுக்கணும்? ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பாத்திரலாம். உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், வோட்டர் ஐடி, அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ரொம்ப முக்கியமா உங்க மொபைல் நம்பர், அது உங்க ஆதார், பேங்க், ரேஷன் கார்டு எல்லாத்துலயும் லிங்க் ஆயிருக்கணும். அப்போதான் ஓடிபி வரும். நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்போ உங்க அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள். முதல்ல கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்க்கு போங்க. அங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்க ரேஷன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் போட்டிங்கன்னா போதும். உங்க அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சா, பெண்டிங்ல இருக்கா, இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சான்னு உடனே பார்த்துடலாம். ஒருவேளை உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, அதாவது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு காட்டுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நீங்க அதே கவர்மெண்ட் வெப்சைட்ல டைரக்டா ஒரு மேல்முறையீடு, அதாவது அப்பீல் பண்ணலாம். இது உங்க கேஸ மறுபடியும் பரிசீலனை பண்ண சொல்லி கேக்குற மாதிரி. இந்த மாதிரி அப்பீல் பண்ண நிறைய பேருக்கு பணம் கிடைச்சிருக்கு. மார்ச் 3ஆம் தேதி கூட இப்படி மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு அரசாங்கம் பணம் அனுப்பியிருக்கிறதா தகவல் இருக்கு. சோ இந்த அப்பீல் ப்ராசஸ் கண்டிப்பா வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு இந்த திட்டம் பத்தின எல்லா தகவல்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணலையா? அப்போ உடனே செக் பண்ணி அடுத்தது என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கையை எடுங்க.